பிரைஸ்லார் கத்தருக்கு துதிக்கிறோம் அப்படின்னு உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வுகளில் கூட கத்தரின் வார்த்தையை கேட்போம். அதற்கு ஆதாரமாக இரட்சிப்பின் எழுப்புதல், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இரட்சிப்பின் எழுப்புதல் யாருக்காக என்றால் முக்கியமாக கிறிஸ்தவ மக்களுக்காக. ஏன் இதை சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டும்தான். கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்டியனாக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு இரட்சிப்பின் எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் என்ன, அதை குறித்து ஒரு சிம்பிளாக பார்க்கும். நாம் ரட்சிப்பை பெற்று கொண்டால்தான், அந்த எழுப்புதலை நாம் அடைந்தால்தான் கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு நாம் எழுப்புதலை கொண்டு வர முடியும். கிறிஸ்தவ மக்களுக்கு தகுதி என்பதே ரட்சிப்பில் நாம் எழும்ப வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும் என்பது தான். அன்றைய காலத்தில் மோசே முன்பாக அநேகர் எழுப்புதலை கொண்டார்கள். அநேகர் 40 வருஷங்களாக மோசே மூலமாக ஆண்டவர் பிரசன்னமாகி சுமார் 40 வருஷங்கள் அந்த எழுப்புதல் ரட்சிப்பை அடைந்து அதை பின்பற்றி வந்தார்கள். இது வேதாகமம் சொல்கிறது, பழைய ஏற்பாடிலே மோசே மூலமாக வந்தார் என்பது. ஸோ அதே நம்ம புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருமானால் சுமார் 120 பேர் கொண்ட வேதத்தை அறிந்த மக்கள் ஒன்று கூடி ஜெபித்து அதன் மூலமாக சுமார் 3000 பேர் ரட்சிப்பின் எழுப்புதலை பெற்றார்கள் அப்படி என்று வேதாகமம் சொல்கிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டு வித்தியாசம் இதுதான். ஸோ பாருங்க, அதில் 3000 பேர் தான். பழைய ஏற்பாட்டில் கணக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட இஸ்ரேல் மக்கள் அவர்கள் எழுப்புதலை பெற்று அதை விடுதலை பெற்று கொண்டார்கள் ஆண்டவர் மூலமாக. புதிய ஏற்பாட்டில் 3000 பேர் விடுதலை பெற்றார்கள், எழுப்புதல் அடைந்தார்கள். எழுப்புதல் என்பதுனா, ரட்சிப்பு என்பது ஒருவர், ரட்சிக்கப்படுவது ஒருவரை சாரும். எழுப்புதல் என்பது அநேகரை சாரும். அநேகர் ஒன்று கூடி தேவனை துதித்து அவர் வழியை பின்பற்றி நடப்பது, பாவத்தில் விடுதலை கிடைத்து ஒரு புதிய மனிதனாக எழும்புவது தான் எழுப்புதல். ரட்சிப்பு என்பது தனி மனிதனை குறிக்கும். தனிமையாக வந்து ரட்சிப்படைந்து அவன் மூலமாக நிறைய பேருக்கு எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்துவின் ஆணை. கிறிஸ்தவ மக்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமும் அதுதான். நாம் கிறிஸ்தவ மக்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, சர்ச்சுக்கு போனால் மட்டும் பத்தாது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் அநேகருக்கு எழுப்புதலை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஏன்னா காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. எந்த நிமிஷம் எது நடக்கும், எங்கே சண்டை நடக்கும், எங்கே பிரச்சனை நடக்கும்னு தெரியாது. இன்றைக்குள்ளவன் நாளைக்கு இல்லை. இன்றைக்கு என்ன செய்ய நினைக்கிறோம் அதை செய்ய முடியல. நிறைய சாத்தான கிரியைகள் நடக்கிறது. நாம் வேண்டிக் கொள்வது எதுவுமே நடக்காமல் போய்விடுகிறது. ஏன் இதெல்லாம் நடக்குது? நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் ஜெபம் கேட்கவில்லை என்று அநேகர் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம வாழ்க்கையில் நாம் செய்வதெல்லாம் சரியாக தான் செய்கிறோம் என்பது நிறைய பேருக்கு அது தவறாக கூட இருக்கலாம், அது சரி நினைத்து செய்து கொண்டிருப்பார்கள். நான் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். சில விஷயங்கள் நம்ம தவறாக செய்திருப்போம், பாவங்கள் பண்ணியிருப்போம், அதை நியாயப்படுத்தி அது சரியானதான் என்று சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே கண்ணால் ஒரு மனுஷியை நாம் பார்த்தால் கூட அது பாவம் என்று சொல்கிறது. யாராவது தவறாக நினைத்தால் கூட அது பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஒருத்தரை ஏசுகிறோம், அல்லது துன்பப்படுத்துகிறோம், அல்லது ஏமாற்றுகிறோம், அதெல்லாம் நியாயப்படுத்தி நாம் செய்வது சரிதான், அவன் என்னை ஏமாத்துறான், நான் அவனை ஏமாத்துறேன் என்று நாம் நியாயப்படுத்தி கொள்கிறோம் அந்த பாவத்தை. இப்படி அநேக விஷயங்கள், எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அநேக விஷயங்கள் வந்து நாமே சரிப்படுத்தி கொண்டு அந்த பாவத்தை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் நல்லவர், நம் உத்தமன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நடப்பது வாழ்க்கையில் என்ன? அநேக காரியங்கள் நாம் செய்து வருகிறோம். ஒரு குற்றம் சொல்வது,
தவறாக பேசுவது, ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பது, பணம் உள்ளவருக்கு ஒரு மதிப்பு, பணம் உள்ளவருக்கு ஒரு மதிப்பை நினைப்பது, இப்படியெல்லாம் நாம் செய்து வருகிறோம். அதான் நம்ம சரியாக தான் இருக்கிறோம், நம்ம கரெக்டாக தான் வாழணும்னு சொல்லி வருகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர் எந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்கவில்லை. அனைவருக்கும் சரிசமமாக இருக்கவர், இருந்தவர், இருந்து கொண்டு இருப்பவர் இன்று வரையில். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றார்கள். அது யாராவதா இருக்கலாம். பாருங்க, அவரோடு இருந்தவங்க அத்தனை பேருமே யாருன்னா நலம் கிடையாது. எல்லாருமே ஒருத்தர் கொள்ளக்காரன், வரி வசூலிக்கிறவன், ஏமாற்றுபவன், இப்படிதான் அவரோடு இருந்தார்கள். எப்படின்னா ரட்சிப்பை பெற்று, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்று தான் அவங்க ஐக்கியமாகி ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர் சீஷர்கள். எத்தனையோ பாவைகள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றார்கள். நாம் நிறைய பைபிள் வசனங்களை படித்திருப்போம், அது வரலாறை நாம் படித்திருப்போம் கிறிஸ்தவ மக்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காலம் நல்லவன் என்று நினைத்து அவரை மாற்றுவதில்லை. பாவங்களை தேடித்தான் இயேசு கிறிஸ்து அவரை மாற்றுகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அதற்கு நாம் நல்லவனாக இருக்கிற எனக்கு யாருமே தேவையில்லை நினைச்சு கொண்டிருக்கக்கூடாது. நமக்குள்ள அநேக பாவங்கள் உள்ளது, அதை நம்ம ரியலைஸ் பண்றதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை. சரியா? நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு எழுப்புதல், ஒரு ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போய் வாழ வேண்டும். இன்றைய உலகில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்கும். ரோல் மாடல்னா நாம் இவரே போல தான் இருப்பேன், இவரே போல தான் இருப்பேன். சில பேருக்கு அம்மா மாதிரி இருக்கணும்னு ஆசை, சில பேர் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசை, சில பேருக்கு மாமா இருக்கணும்னு ஆசை, சில பேர் கிரிக்கெட் பிளேயர் அந்த மாதிரி வரணும்னு ஆசை, சில பேர் ஃபுட்பால் பிளேயர் அந்த மாதிரி வரணும்னு ஆசை, சில பெரிய ஆளாக இருக்காங்க அரசியல்வாதி அது மாதிரி மாறணும்னு ஆசை. ரோல் மாடல் எடுத்து அதைப்படி நடப்பாங்க. ஆனால் நம் வாழ்க்கை எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பார்த்தா நிறைய பேர் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலில் எடுத்து அவர் வழியில் நம்ம வாழ வேண்டும். ரோல் மாடலில் அவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு உண்மையுள்ள, உத்தமுள்ள, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்படி நாம் வாழ்க்கையில அவர் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வோமானால் நம் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், ரட்சிப்பை பெறும். நம்ம ரட்சிப்பின் மூலமாக, நம்ம ஜெபத்தின் மூலமாக அநேகர் எழுப்புதல் பெறுவார்கள். அந்த எழுப்புதல் எப்போது கிடைக்கும் என்றால், நம்ம கர்த்தரின் வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக, மற்றவர்களை ஜெபிப்பதன் மூலமாக, அவர்கள் அதை கேட்டு ரட்சிப்படைந்து அநேகர் எழுப்புதலை வரும் மூலமாக. ஒருத்தர் ரட்சிப்படைந்தால் அவருடன் குடும்பத்தினர் ரட்சிப்படைவார்கள். அதன் மூலம் எழுப்புதல், குடும்ப எழுப்புதல் பெறும். இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பமும் எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்தார். இந்த உலகத்துல இஸ்ரேல் நாட்டில் அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு. ஆனா உலகம் ஃபுல்லா எப்படி கிறிஸ்தவ மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? இதுதான் எழுப்புதல். 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இன்று வரைக்கும் கிறிஸ்தவம் இல்லாத நாடுகளே கிடையாது. பாருங்க, அப்படி ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்தார். தன் சீஷர்களை உலகெங்கும் அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம இயேசு கிறிஸ்து எங்கேயோ பிறந்தார். எப்படி உலகெங்கும் அவரை விசுவாசிக்கிறாங்க, அவரை ஜெபிக்கிறாங்க, அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் எழுப்புதல். இன்றைக்கும் அநேகர் அதையும் தாண்டி நிறைய பாவங்களை செய்து கொண்டு, நிறைய அசுத்தங்களை செய்து கொண்டு, அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதை நோக்கித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்கள விடுதலை பெற வேண்டும். அந்த மக்கள்லாம் விடுதலை பெற்று எழுப்புதலை வர வேண்டும் என்றால் நம்ம அதிக ஜெபத்தோட ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிப்போம், ஆனாலும் அந்த காரியங்கள் நடக்காது. காரணம், நமக்குள்ள இருக்கின்ற பாவங்கள். நாம் பாவத்தை முழுமையாக விட்டு விலக வேண்டும், முழுமையாக அறிக்கையிட்டு ஜெபித்து விலக வேண்டும். விலக்கினா தான் கர்த்தர் நமக்குள்ளே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், நம் குடும்பத்தை எழுப்புவார். ஒரு எழுப்புதல் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் தான். எழுப்புதலை குறித்து அநேக வேதாங்க பாடங்கள் உள்ளது.
மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13, இந்த அதிகாரங்கள் நாம் எடுத்து படிக்கும் போதோ எழுப்புதலை குறித்து அந்த வார்த்தைகள் உள்ளது, ரட்சிப்பை குறித்து வார்த்தைகள் உள்ளது. இந்த முக்கியமான ஒரு எழுப்புதல் என்ன தெரியுங்களா? யாரையும் வற்புறுத்தி நீ மாறணும்னு சொல்லக்கூடாது. மேஜரான ஒரு எழுப்புதல், இம்பார்ட்டன்ட். எப்படின்னா, தானாகவே வரணும், அவருக்குள்ள விசுவாசித்து வரணும். பாருங்க, நிறைய பேர் வீட்டில் சண்டேஸில் சர்ச் போக மாட்டாங்க, வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வரான்னுவாங்க, வர மாட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்கும். நீ வந்து தான் சொல்ல சில பேர் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போவாங்க, அவங்களும் முனைக்கிட்டே போவாங்க. அப்படி அல்ல. நாம் யாருன்னா சர்ச்சுக்கு வரலையா, இல்லை கர்த்தருக்குள் இல்லையா, பைபிள் படிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, அதுக்கு என்ன பண்ணால் அவளை திட்டக்கூடாது, நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அவளை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக ஜெபிக்க வேண்டும். மகளை மாற்றுங்க ஏசப்பா, மகளை மகனை மாற்றுங்க, புதிய வாழ்க்கையை கொடுங்க, பாவத்தில் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதன் மூலமாக மகனுக்கோ மகளுக்கோ ரட்சிப்பை கொடுத்து தானாகவே எழுந்து ஜெபிப்பார்கள், பைபிள் வாசிப்பார்கள், ஆலயத்துக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட எழுப்புதல் தான் நிஜமான ஒரு எழுப்புதல். வலுக்கட்டாயமாக கொண்டு போய் நம்ம சர்ச்சில் உட்கார வைக்கக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, அரசியல் நிறைய மீட்டிங் நடக்கும் இல்லையா, அதற்கு மக்கள் பயங்கரமாக வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க. அவங்களாம் எப்படி தானாக வராங்களா? கிடையாது, காசு கொடுத்த பிறகு தான் கூப்பிட்டு வராங்க. அப்படிதான் அந்த உலகம் இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களுக்கு நாம் அதன்படி நம்ம வாழ்கிறோமா, கட்டாயப்படுத்தி போகிறோமா? அது எழுப்புதல் கிடையாது, அது விசுவாசமும் கிடையாது. அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், அப்பா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், இவங்களை பார்க்க வந்தேன், அவங்கள பார்க்க வந்தேன் சொல்கிறோம். சில டைமில் நிறைய கிறிஸ்தவ சொல்லணும்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் அது ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிட்டு ஸ்டைலாக போவாங்க. ஆண்டவருக்காக கிடையாது, வெளியில் போகணும், 4 பேர் நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கணும், நம்ம நகையை பார்க்கணுன்னு அந்த மாதிரி தான் போகிறாங்க. வெளியில் போகணுன்ட்டு ஒரு பிக்னிக் மாதிரி அங்கே போயிட்டு ஃபோன் பார்ப்பாங்க, மற்றவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருப்பாங்கன்னு பார்ப்பாங்க, டெக்கரேஷன் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வார்த்தைகள் கேட்பாங்களன்னா கிடையாது. நிறைய மக்கள் இன்றைக்கு அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் எப்படி எழுப்புதல் வரும்? கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே இந்த எழுப்புதல் வந்து குறையாதான் இருக்கிறது. உலக காரியங்கள், உலக ஆசைகள் தான் அதிகமாக உள்ளது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அர்த்தமுள்ளதாக இருந்தது. அவர் மக்களுக்காக தான் வாழ்ந்தார், மக்களுக்காகத்தான் வடிந்தார். தம் ரத்தத்தையே சிந்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் தம்மேல் சுமந்த இரத்தத்தாலே அவர் மரித்தார். அவர் பரிசுத்தமாக இருந்ததுனால தான் தேவன் அவரை 3ஆம் நாள் உயிர் தேட வைத்தார். உயிர் தெழுந்து இன்று அவர் கொடுத்த வார்த்தையால் தான் இன்று நாம் அதை விசுவாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வருகிறோம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் அருள், அற்புதம், அவர் ஆசீர்வாதம், அவர் கிருபை இருப்பதால் தான் பேசுவோம். இல்லைனா பேச முடியாது. நானும் சரி, எந்த ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி, பேச முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான வல்லமை இருந்தால் மட்டும்தான், அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பேச முடியும். ஏன்னா இது வேணாலும் பேசிட முடியாது, ஏமாற்ற முடியாது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ செயலில் ஏமாற்றக்கூடாது. இயேசு கிறிஸ்து வார்த்தையை உண்மையாக சொல்லி ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். நீ வா வான்னு கூப்பிடக்கூடாது, அவர் தானாக வர வைக்க வேண்டும். அதுக்கு நம்முடைய ஜபங்கள் அதிகமாக பயன்படும். நாம் மட்டும் ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மகனுக்கோ மகளுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அனுதினமும். இப்போ மகன் பாவத்தில் இருக்காரா, மகள் பாவத்தில் இருக்காரா, இல்லை கணவன் பாவத்தில் இருக்காரா, மனைவி பாவத்தில் இருக்காரா, அதுக்காக என்ன பண்ணணும்னா ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் தான் அதை சரி பண்ண முடியும். ஸோ நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நடக்கலை. என்னென்னா முதல்ல நாம் ஜெபிக்கிற நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போது தான் நம்ம வாழ்க்கை ஜெபத்தில் அது நடக்கும். அதுதான் முதல்ல நம்ம செய்யணும். நாம் மனசுக்குள்ள 1000 குறைகள், குற்றங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் நம் ஜெபங்கள் ஏற்கப்படாது. நாம் பரிசுத்தமாகிதான் தான் நம் ஜெபத்தின் மூலமாக மற்றவர்கள் எழுப்புதலை கொடுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் அதுதான்.
இன்றைக்கு பாருங்கள், அநேகருக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அநேக மக்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அன்றைய இடத்துல நடக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே டைமில் நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கின்ற கூட நீங்கள் உணர முடியும். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். ஒரு தீர்க்கதரிசியாக உங்களை மாற்றுவார். மொபைல் அன்றைய தினம்தான். ஆனால் ஆண்டவரை நீங்கள் நினைத்தால், அவரை நீங்கள் விசுவாசித்தால், அவரை நீங்கள் பார்த்தால், எதிர்காலத்தில் நடக்கின்றதை இன்றே நீங்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்கிறேன், அப்படி வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்போதுதான் நீங்கள் மற்றொரு எழுப்புதலை கொடுக்க முடியும். இந்த காலம் கடைசி காலம் என்பதால் தான் பாருங்க, வசனம் சொல்கிறது கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும், ஆண்டவர் வருகையில் என்ன நடக்கும்ன்று அன்றைக்கே எழுதி வைக்கிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ பூகம்பெயர்ச்சிகள் வந்தது இல்லையா? ரஷ்யாவில், ஜப்பானில் மிகப்பெரிய பூகம்பம் வந்தது, சுனாமி வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, இந்த வார், ரஷ்யா உக்ரைன் வார், நார்த் கொரியா வார், அமெரிக்கா ஈரான் வார், இன்னி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியா பாகிஸ்தான் வார், எப்படியோ எவ்வளோ சுற்றி நடந்து கொண்டே இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் காட்டு தீக்கள் இருக்குது, நிறைய போதை மருந்துகள் உலகெங்கும் பரவி இருக்குது. எங்கே பார்த்தாலும் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் நம்மளை இம்மட்டுமாக பாதுகாத்து வருகிறார். காரணம் அவருடைய கிருபை. அவர் கிருபை இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். இந்த கிருபை யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை நேசித்து அதன்படி நடப்பது தான் கிடைக்கும். நம்ம அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடக்கும்போது தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆபத்தான சுச்சுவேஷனில், ஆபத்தான சூழல் நம்ம வாழ்ந்து வருகிற இந்த உலகத்தில் அல்லது விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நேசிங்க, விசுவாசிங்க, மற்றவருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவலாக நாம் பிறந்ததோ மாறினதோ எதற்காகன்னா மற்றவருக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னைக்கு கிறிஸ்டியன் மக்கள் 70% இருக்கிறாங்க வேர்ல்டில், மற்றவரை விட. எதற்காகண்டா அந்த மீதி 30% இயேசு கிறிஸ்துக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அது 70% கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த 30% 40% உயர்த்தி வச்சுக்கிறோம். எப்படின்னா பாவத்தில் நிறைய பேர் விழுந்து போயிட்டு இருக்காங்க. காரணம் நாம தான். நம்மளுடைய சரியான ஜபங்கள் இல்லை. ஜபங்கள் சரியாக இருக்கும் போதோ உலகில் எப்படி எழுப்புதல் வரும்? சரியாக இல்லைன்னா அது நடக்காது. குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சரியான ஜபம், பரிசுத்தமான ஜபம் செய்கிறோமா? பரிசுத்தமாக இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த ஜபங்கள் மூலமாக தான் நம்ம குடும்பத்தை எழுப்ப முடியும். குடும்பத்திலே நாம் எதுவுமே நடக்காத போது உலகம் எப்படி மாறும்? ஸோ நம்ம வாழ்க்கையில் முதல்ல நம்ம குடும்பத்திலேருந்தே வரும். நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் விட்டுட்டு நாம் சரியானதை ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். ஆவியின் கனிகள் 7 உள்ளது இல்லையா? என்னென்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இது எல்லாமே ஆவியின் கனிகள். இதை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே போதும். அந்த ஆவியின் கனிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அன்பாக இருக்கணும், தயவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும். அப்படி நிறைய இருக்குது. முக்கியமாக நீடிய பொறுமை, விசுவாசம் ஐக்கியப்படணும். இதான் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை தான் இதுதான். அவர் தயவாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், அன்பாக இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். இப்படி அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணம் அடையும் போது கூட, அவர் சித்திரவதை செய்யும் போது கூட நீடிய பொறுமையாக இருந்தார். அவர் வார்த்தைகள் மூலமாக சந்தோஷத்தில் இருந்தார். அநேகருக்கு விடுதலை கொடுத்து தயவை கொடுத்தார். இந்த உதவிகளை செய்தார். சமாதானத்தை கொடுத்தார். அவர் வார்த்தைகள் மூலம் அநேகருக்கு சமாதானத்தை, ரட்சிப்பை கொடுத்தார். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை அன்பை கொடுத்தார். பாவிகளால் நேசித்தார், விடுதலை கொடுத்தார். இதான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம். எப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்களின் இச்சை, உதடுகளின் இச்சை, புறம் பேசுவது,
பொய் சாட்சி சொல்வது, விபச்சாரம் செய்வது, இச்சையாதிருப்பது, இது எல்லாமே நம்ம விட்டு விலக வேண்டும். இப்படி நாம் இதெல்லாம் விட்டுட்டு இதன்படி நடக்கவுமானால், தவறுகளாக எடுத்து போட்டு நல்ல வழிகளை இந்த ஆவின் கடைகள் வழி நடப்போமானால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். நம் மூலமாக அநேகர் எழுப்புதலே வருவார்கள். எழுப்புதல் நம்மால் கொடுக்க முடியும். அந்த தகுதி நமக்கு அப்போதுதான் கிடைக்கும். அதுதான் ஜீசஸ் ஓட ரோல் மாடல். நாம் இருக்க வேண்டிய ரோல் மாடல் அதுதான். இந்த 7 கனிகளை நாம் பின்பற்றினால்தான் நாம் ஜீசஸ் ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். அதே போல் இந்த பாவங்களை எல்லாம் இப்போ சொன்ன இல்லையா, இச்சை, அந்த கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், பொய் சாட்சி, புறம் பேசுவது, குற்றம் சொல்வது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் அந்த 7 நற்கிருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கடைப்பிடித்து வாழ்வோமானால் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய துதிகளும் நம்முடைய வார்த்தைகளும் அடுத்தவரை சென்று அடையும். அதற்கு வழியை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். நம்முடைய செய்கின்ற ஜெபம் ஒரு வல்லமையாக இருக்கும், ஒரு சக்தி மிகுந்ததாக, ஒரு பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்படும். பரிசுத்தமாயிட்ட பிறகு அப்புறம் என்ன, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனடியாக அக்செப்ட் பண்ணி உடனடியாக சாங்ஷன் பண்ணுவார். விடுதலை வேணுமா, நீங்கள் தொட்ட விடுதலை கிடைக்கும். நாளை நடப்பது இன்றே உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். நீங்கள் புதிய தீர்க்கதரிசியாக மாறுவீர்கள். தீர்க்கதரிசி சொல்கிறவராக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட வல்லமை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்தார். அதுதான் எழுப்புதலின் அடையாளங்கள். அந்த எழுப்புதல் நம்ம குடும்பத்திலிருந்து வர வேண்டும். அப்போது தான் நம்ம உலகத்தில் மக்கள் எல்லாம் எழுப்புதலை கொண்டு வர முடியும். இந்த வாழ்க்கையில், இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் மாற்றம் வேண்டும். பின்மாற்றத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி முன்னோக்கி வர வேண்டும். நாம் பாவத்தை விட்டு விலகி நாம் இயேசு கிறிஸ்துவடியில் நடக்க வேண்டும். அப்போது தான் நாம் எண்ணங்களும் நம் செயல்களும் சிந்தனைகளும் நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அது கர்த்தர் கொடுப்பார். அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் இப்போது நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும். சிந்திங்க, ஒன்றும் இல்லை, நான் பேசின அனைத்தினீங்க ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நாம் வாழ்க்கை எப்படி வாழறோம், நம்ம எப்படி வாழக்கூடாது என்பதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை பிரிச்சுட்டாலே போதும். நீங்கள் எப்படி வாழறது ஆண்டவர் காட்டி கொடுப்பார். சப்போஸ் பார்த்து விடுதலையே கிடைக்கலன்னா நீங்கள் ஜெபம் செய்யணும், நல்லா ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க கூட தடை வரும், ஆனால் அதையும் தாண்டி தடை வரக்கூடாதுன்னு ஜெபிங்க. ஆலயத்துக்கு போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாமல் தடைகள்லாம் வரும், அதுக்காகவும் ஜெபிக்கணும். தடையெல்லாம் எடுத்து போடுங்க, நான் ஆலயத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அப்போதும் உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி போட்டு ஆடுவார். விலகி போடப்பட்டு உங்கள் வாழ்க்கையை பிரசுத்தமாக்கிட்டு உங்கள் பாவங்கள், சாபங்கள், சோதனைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து ஒரு நொடியில் எடுத்து போடுவார். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால், நீங்கள் பரிசுத்தமாக மாறி ஜெபித்தால், அப்போது உங்கள் ஜெபங்கள் ஒரு வல்லமையான விடுதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். நீங்கள் என்ன நினைச்சாலும் ஆண்டவர் அதை கொடுப்பார். தடைகள் எல்லாம் விலகி போடப்படும். நடக்காத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நடக்கும். இப்போ அதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டம், நடக்கவே நடக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் முடியும், நம் தேவனாலே எல்லாம் முடியும். நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதவாகம் சொல்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதற்கு உங்களுடைய பரிசுத்தமான இருதயம், பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான சிந்தனைகள், பரிசுத்தமான கண்கள், பரிசுத்தமான உதடுகள் இருக்க வேண்டும். அதுதான் இயேசுக்கு செய்போல் வாழ வேண்டும். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி வர்றது, அதான் ரோல் மாடலாக வாழ்வது. இதோ இந்த நாள் கூட கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை குறித்து சில காரியங்களை என் மூலமாக பேசும்படி சொன்னார். அதை நான் நிறைவேற்றியுள்ளேன். இன்னும் அநேக வார்த்தைகள் உள்ளது ரட்சிப்பு எழுப்புதலை பறித்து. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தின் மூலமாக அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். இதன் மூலமாக நீங்கள் அதை விசுவாசித்து
இது நான் பேசுவதெல்லாம் நான் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என் மூலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுகின்ற வசனங்கள்லாம் என்னோட எல்லாமே அவர் சொன்னது தான். நீங்கள் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பமும். இந்த சேனல் கூட அதுக்காக தான், ஒரு எழுப்புதல் எழுப்புதலுக்காக தான் இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கு. யாரேனும் ஒருவர் இந்த செய்தி மூலமாக இயேசு கிறிஸ்து தொட்டால், அவங்க விடுதலை கிடைத்தால், அது எனக்கு வெற்றி தான். தினமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு 100-200 பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸை. ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அதுதான் இருக்கும். அதுதான் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த 20 பேர் பார்க்குறாங்க, ரட்சிப்பை பெறாங்கன்ட்டு. நான் 100 பேருக்கு அனுப்பிச்சாலும் அந்த 20 பேர் பார்க்குறாங்கல்ல, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். சரியா? ஏன் சொல்கிறேன்னா, அந்த 20 பேர் மூலமாக 200 பேர் ரட்சிப்பு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அப்படியேப்பட்ட அற்புதங்களே செய்வார்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் கூட இந்த செய்தியை கேட்டிங்கன்னா இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ரட்சிப்படையட்டும், விடுதலை கிடைக்கட்டும், இயேசு கிறிஸ்து யார் முன்னாடி அறிந்து கொள்ளட்டும். அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்து கொடுக்குறேன். ஏண்டா நம்ம செய்கின்ற ஜபமும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, அது மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ஒரு ஆறுதல் வேண்டும், விடுதலை வேண்டும் இல்லையா. அதுக்கு இந்த செய்தியும் இந்த ஜபமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இனி இதை பார்த்தால் அடுத்தவருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து விசுவாசிக்கட்டும். இதுதான் எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கான வழி. நீங்களும் இயேசு கிறிஸ்துவை போல் வாழலாம். நீங்கள் யாரானா இருக்கலாம், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், யாரானா இருக்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புவது மூலம் ஆண்டவர் உங்களை ரசிப்பார், உங்கள் மூலமாக எழுப்புதலை கொடுப்பார். கிறிஸ்டின் மட்டும் எழுப்புதல்கள்ல நீங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணி வச்சுக்கல இந்த மெசேஜை, அதன் மூலம் எழுப்புதல் உங்களுக்கு கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், வராது ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். அப்போது உங்கள் மூலமாக அந்த குடும்பத்தை எழுப்புதலை கொடுப்பார். அது யார் வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் எந்த வகையிலும் சோர்ந்து போகாமல், பலவீனம் அடையாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் எல்லாவற்றையும் ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் அர்த்தத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொண்டு ஜபம் செய்தால், அந்த ஜபம் உண்மையாக இருக்கும்போதோ, அது விசுவாசமாக நீங்கள் அவர் முழு மனசோடு 100% நீங்கள் நம்பி, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணும்னு அவர் காலில் போய் விழுங்க, ஜபம் செய்யுங்க. அன்றைக்கு அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். இது நிச்சயம் நடக்கும். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜபம் செய்கிறேன். இப்போது நாம் ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்கின்ற அற்புதமான ரட்சிப்பின் எழுப்புதலுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த உலகில் சாமி எத்தனையோ பேர்கள் பாவத்தில் இருந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. எத்தனையோ நாடுகள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது கர்த்தாவே. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அவர் எல்லாவற்றையும் நீ முன்னின்று கர்த்தாவே ஒரு ரட்சிப்பை கொடுத்து எழுப்புதலை கொடுப்பீராக சாமி. மக்களுக்கு நீரே எழுப்புதலை கொடுத்து விடுதலை கொடுத்து புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் சாமி, குடும்பத்தில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளை எடுத்து போட முடியாது கர்த்தாவே. ரட்சிப்பின் எழுப்புதலை எங்களுக்கு கொடுக்க முடியாது சாமி. நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சாமி உண்மை போல் வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கு நான் முதலாவதாக உண்மை நான் நேசிக்க வேண்டும், ஒரு வார்த்தைகள் பின்பற்ற வேண்டும், ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் கர்த்தாவே. எந்த இச்சையாத பார்வைகளோ, எத்தியாத பேச்சுக்களோ, எந்த தவறான எண்ணங்களோ, சிந்தனைகளோ, விபச்சாரங்களோ, கொலைகளோ, கொள்ளைகளோ எதுவுமே நாங்கள் செய்யாதபடி கர்த்தாவே. எல்லாற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே நாங்கள் நல்ல உள்ளத்தோடு, அன்போடு, அக்கறையோடு கர்த்தாவே, தயவோடு, நீடிய பொறுமையோடு, சாந்தத்தோடு, ஒரு நற்கிரியத்தை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு நாங்கள் வாழும்படியாக கர்த்தாவே, உண்மை ரோல் மாலாக ஏற்றுக்கொண்டு வாழும்படியாக நீங்கள் கிரியை செய்தும் கர்த்தாவே. அப்போது எங்கள் ஜெபங்கள் நீர் கேட்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க சாமி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் கர்த்தாவே. அவங்கள் முதலில் நீர் இறங்கி கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமாக ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியாக சாமி, அவங்க மூலமாக மற்றவங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ரட்சிப்பின் எழுப்புதல் உலகெங்கும் சாமி அதிகமாய் பரவும்படியாக கர்த்தாவே, வார்த்தைகள் அதிகமாய் பரவும்படியாக கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சாமி, உலகில் நடக்குகின்ற அத்தனை விட போராட்டங்களோ, பிரச்சனைகளோ, போர்களும் எல்லாவற்றையும் நீர் முடிவு கொடுத்து கர்த்தாவே, உங்களுடைய 2ஆம் வருகையிலே கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தாவே,
நாங்கள் அனைவரும் உண்மையில் வந்து சரணடையும்படியாய் உண்மையில் நாங்கள் ஐக்கியமாகி கர்த்தாவே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியா கர்த்தாவே, ஒரு நித்திய வாழும்படியா கர்த்தாவே, நீரே எங்களை எடுத்து கர்த்தாவே. பரலோகத்தில் நிச்சயம் எங்களுக்கு இடம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அதற்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ரட்சிப்பை பெற்று மற்றவர்கள் எழுப்புதலை கொடுக்கின்ற மக்களாக, இந்த கிறிஸ்தவ மக்களாக நாங்கள் வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு நீங்கள் அடையாளமாக தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ரட்சிப்பை கொண்டு வரும் கர்த்தாவே. அநேக பாவத்தில் அவர்கள் எல்லாத்தையும் ரட்சிப்பை கொடுங்க, விடுதலை கொடுப்பீராக சாமி. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் வல்லமையான எழுப்புதலை கொடுக்கும்படியாய், அதில் விசுவாசிக்கும்படியாக கர்த்தாவே, அதில் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே, விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியான ஜெபமாக இருக்குமாய் எங்கள் கைகள் ஒவ்வொரு கைகளாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்க நிறுத்துங்க. இதோ இந்த நாள் கூட நீ கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி துதிக்கிறோம், நல்ல ஜெபத்துக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. வழிநடத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழில் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிகரமாக உண்டாவதாக. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise be to God. நாங்கள் ஆராதிக்கிறோம். We lift up your holy name, Jesus. We worship you, Lord. Oh hallelujah, hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.